சத்யராஜ் குப்புசாமி சார், உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி தொடங்குறேன். ஏற்கனவே தொடர்ந்து திமுக ஒரு எதிர்ப்பு பதிவு பண்ணாங்க. எதிர்ப்பு அப்படின்னா இதுக்கான டைம்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது ஒன்று. ரெண்டாவது, தேர்தல் ஆணையத்தை பாஜக அவங்களுடைய கைப்பாவையாக பயன்படுத்தி சதி வேலை செய்கிறாங்கன்னு ஒன்று. திமுக எதுக்காக எதிர்த்தாங்களோ அதுதான் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கிறதா, இல்லை இந்த இத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு யாருமே எதிரி கிடையாது. அதாவது எஸ்ஐஆர் அப்படின்னா இப்போ நீங்கள் வழக்கமாக பண்ணக்கூடிய சம்மரி ரிவிஷனாக இருக்கட்டும், இல்லை ஸ்பெஷல் ரிவிஷன் கூட நீங்கள் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் ஆனால் அது எந்த காலகட்டத்தில் எவ்வளோ டியூரேஷனில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியாவினுடைய ரொம்ப சீரியஸான இஷ்யூ இது. டெமோக்ரஸிக்கு பேசிக்கே ஓட்டு தான். எல்லாரும் ஓட்டு போடுற உரிமையே நமக்கு கடந்த 60-70 ஆண்டுகாலமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஓட்டு போட முடியாது. இப்போ ஓட்டு தான் ஒரு தேர்வாக நம்ம யாரை நம்மளை ஆட்சி பண்ண போகிறாங்கிற நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது பேசிக் ஓட்டு. இப்போ இந்த இடத்துல இதை ஏன் இவ்வளோ வேகமாக ஒரு 30 நாட்களுக்குள்ள ஒரு டிராஃப்டை ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த டிராஃப்டை நான் டிக்ளேர் பண்ணணும், பிற்பாடு சிட்டிசன்ஸ் எல்லாருமே திருப்பி தன்னை ப்ரூஃப் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக எழுது. நீங்கள் சம்மரி ரிவிஷன் பண்ணலாம், ஆனால் அதை நீங்கள் என்ன காலகட்டத்தில் எவ்வளோ வேகமாக எதுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் ரொம்ப முக்கியம். இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலாக என்ன சொல்லப்பட்டுச்சு? பொலிட்டிக்கலாக அங்கே ஊடுருவல்காரர்கள் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்துட்டாங்க, வெளி மாநிலத்து பக்கத்து நாட்டிலேருந்துலாம் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 47 லட்சம் பேர் ஃபைனலாக, நான் சொல்கிறது ஃபைனல் லிஸ்ட் 21 ஆட் பண்ணதுக்கு பிறகு 21 லேக்ஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு ஃபைனலாக ஒரு 47 லேக்ஸை காமிச்சாங்க. இந்த 47 லேக்ஸில் எவ்வளோ பேர் இது வரைக்கும் ஊடுருவல்காரர்கள்னு ஒன்றிய அரசாங்கம் அமித்ஷா அவர்கள் டேட்டா கொடுத்திருக்காரு. ஏதாவது ஒரு இடத்துல பேசி என்ன நோக்கத்திற்காக நான் செஞ்சோம்னா, யாரோ வெளிநாட்டிலிருந்து ஓட்டு போட்டக்கூடாது, கண்டிப்பா செய்யக்கூடாது சரி அப்படிங்கிற நோக்கத்திற்காக செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து எந்த விதமான டாக்குமெண்ட், ஒரே ஒரு நபர், பீகாரில் ஒரு நபர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர், அவரை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு டேட்டாஸை இது வரைக்கும் பர்ஃபெக்டா கொடுக்கல. அந்த டேட்டா கொடுக்கல. ஆனா நீக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை என்னென்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டோம் அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்களே. அந்த ஷிஃப்டட் சொல்றாங்க, அதே மாதிரி டூப்ளிகேட் ஓட்டு சொல்றாங்க, இது எல்லா கேட்டகரைசேஷனும் கொடுக்குறாங்க. இங்கே இன்னொரு முக்கியமான கேள்வி வரும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ 97 லேக்ஸ் சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில். அதுவும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம சென்னை மாதிரியான சிட்டியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 97 லட்சத்தில் 45% ஒரு 58 தொகுதி, மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் 50% ஒரு 58 தொகுதியில் தான் தூக்கியிருக்காங்க. அது எல்லாமே மோஸ்ட்லி அர்பனைஸ்டு ஏரியா. இந்த அர்பனைஸ்டு ஏரியாவில் அவங்க தூக்கியிருக்கிறாங்க. இந்த அர்பனைஸ்டு ஏரியாவில் 40 எபோவ் போயிருக்கு. நீங்கள் அண்ணா நகர், 1000 லைட்ஸாக இருக்கட்டும், வேளச்சேரி, வில்லிவாக்கம், டி நகர், சேப்பாக், திருவல்லிக்கேணி, ஹார்பர், இங்கே விருகம்பாக்கம் எல்லாம், விருகம்பாக்கம் ஹார்பர்லாம் 38% எபோவ், இங்கே 40% எபோவ் போயிருக்கு. இந்த 40% எபோவ் போறது அப்படிங்கிறது நார்மல் கிடையாது. 100 பேர்த்தில் 40 பேர்த்தோட வாக்கு இவங்க இல்லாமல் பண்ணியிருக்காங்க. 100 பேர்த்தில் 40 பேர்த்தோட வாக்கு இவங்க காலி பண்றாங்க. இங்க சிக்கல் எங்க வருது அப்படின்னா, இதே லிஸ்ட்டை வச்சு, இதே பேட்டர்னை வச்சு ஏன் 2024 நீங்க தேர்தல் நடத்துனீங்க? அவங்க தானே சொன்னாங்க டெட் இருக்காங்க, எப்பயும் நடத்தி தானே ஆகணும். 20 ஆண்டுகள் ஆகுதுன்றாங்க, 2005 அப்படின்றாங்க. இப்போ 2005க்கு பிறகு நடத்தப்பட்ட 10 ஆண்டுகள் பிறகு நடக்கணும் அப்படின்னா நடக்கல. அப்போ இப்போ நடத்துறதுக்கான வரவேற்கணும் இல்லையா? இந்த வாக்காளர் பட்டியலை வைத்து ஏன் தேர்தல், இது தப்புன்னு சொல்றாங்க, இவங்க தான் தப்புன்னு சொல்றாங்க. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய ஊடுருவல்காரர்கள் இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளலாம் வெஸ்ட் பெங்கால் இருந்து வெளியே, பங்களாதேஷ்ல இருந்து ஆட்கள் வந்துட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. சில 1-2 பேர் மாற்றாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க இந்த பட்டியல் வச்சு ஏன் 3 நாடாளுமன்ற தேர்தலை இவர்கள் நடத்தினார்கள் அந்த சந்தேகம் வருது. உங்களுக்கு ஒண்ணு இல்ல, 2024 தேர்தலுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்கலாம். ஓகே, ஒரு வருஷம் நடத்திருக்கலாம் எஸ்ஐஆர். எல்லாருமே கோஆபரேட் பண்ண ரெடியா தான் இருக்கிறோம். ஒரு வருஷம் எஸ்ஐஆர் நடத்துங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு கொடுக்கலாம், பேசலாம், என்ன நடந்திருக்கிறது பார்க்கலாம். திடீர்னு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மாசத்துக்குள்ள இவங்க ஒட்டுமொத்தமாக இதை நடத்தி முடிக்கணும்னு பாக்குறாங்க. சந்தேகம் ஏன் வருது? இப்போ இவங்க சொல்லிட்டாங்க பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர்ல அதுல ஃபைனல் டேட்டா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, குறிப்பாக ஒரு 5.6 தான் ஆக்சுவல் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நான் ஒரு சிட்டிசன், நான் ஒரு பத்திரிகையாளர், நீங்களும் பத்திரிகையாளர், நானும் பத்திரிகையாளர். நம்ம 18 வயசை தாண்டினவங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு நான் செக் பண்ணுமா இல்லையா? நான் எதை வச்சு செக் பண்றது? எது எனக்கு பேசிக் டேட்டா? எனக்கு சென்செக்ஸ் தான் பேசிக் டேட்டா. சென்செக்ஸை நீங்க 10 வருஷமா எடுத்தீங்களா? சென்செக்ஸை இது வரைக்கும் எடுக்கல. சரி, சென்செக்ஸை உங்களால எடுக்க முடியல, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸா இருக்குன்னு சொல்றீங்க. அதை விட காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸா இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் நீங்க எப்படி ஒரு மாசத்துல முடிச்சீங்க? 51 கோடி பேருக்கு முடிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா தான் நான் 12 ஸ்டேட்டுக்கு சொல்ல வரேன். 51 கோடி பேருக்கும் உங்களால எப்படி இதை இவ்வளவு வேகமா முடிக்க முடிஞ்சது? இதுல கிட்டத்தட்ட பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பிஎல்ஓ எங்கேயோ சிக்கல் இருக்க மாதிரி நீங்க பாக்குறீங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பத்தி மட்டும் நம்ம பேசுவோம், ஏன்னா நம்ம அங்கே தான் இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கேயாவது இந்த 1 மாத காலம் சொன்னாங்க, அதுக்கு பிறகு ஒரு 10 நாட்கள் கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு ஒரு 3 நாட்கள் கொடுத்தாங்க, 1.5 மாதங்கள் எடுத்தாங்க.
எங்கேயாவது ஒரு சிக்கல் இருக்கு, எங்க பகுதியெல்லாம் வரவே இல்லை, எங்களுக்கு அந்த ஃபார்ம் கொடுக்கவே இல்லை, நாங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கவே அப்படின்னு சொல்ற ஆட்கள் யாருமே நம்ம பார்க்க முடியல. சிக்கல் இருக்காம தெரியலையே. இல்லை, எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்குறாங்க, எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து அவங்க ட்ரேஸ் பண்ண முடியலன்னு தான் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 லட்சம் பேர்த்த வந்து அவங்க சொல்றாங்க எங்களால ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்படி ட்ரேஸ் பண்ண முடியாத சூழல் இருக்கும்போது நீங்க வந்து எலெக்ஷனே நடத்தக்கூடாது. ஏன் எலெக்ஷன் நடத்தக்கூடாது அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட பேசிக்கே நீங்க வந்து ஆர்டிகல் 324லயே நீங்க எலெக்ஷன் கமிஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போதே ஒரு முக்கியமான விஷயம், அந்த எலக்டோரலை ப்ரிப்பேர் பண்ற கடமை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது. ஒருத்தர் கூட நோ voter to be left behind. இதே மோடி அரசாங்கம் பயன்படுத்தி இருக்கு, நோ எலிஜிபிள் voters to be left out and no ineligible persons to be included in the electoral rolls. அதை நான் ஏத்துக்கிறேன், ineligible இருக்கவங்க ஏத்துக்கூடாதான். பட் ஆனா யாரையுமே விட்டுறக்கூடாது அப்படின்னு சூழல் இருக்கும்போது அன்ட்ரேசபிளாக தமிழ்நாட்டில் 13 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்க வந்து அதை வந்து இந்த பொறுப்பு இருக்கு பாத்தீங்களா. இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிட்டிசன் மேல தூக்கி போட்டாங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மேல தூக்கி போட்டாங்க. நான் ப்ரூவ் பண்ணிக்கணும், இது இடி ஆக்ட் மாதிரி. இடி ஆக்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா திடீர்னு வந்து நீ வந்து ஒரு குற்றவாளி, உன் மேல நான் ஒரு குற்றம் சுமத்துறேன், நான் இல்ல நான் நிரூபிக்கணும். அவங்க பண்ண அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படி இருக்கு. இப்ப இதே மாதிரி தேர்தல் ஆணையம் நடக்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. என்ன தாக்கத்தை இது ஏற்படுத்துன்றீங்க 2026 தேர்தல்ல? இதுல ஏற்கனவே வாக்களிச்ச நிறைய பேர் ஓட்டு போட முடியாமல் தவிர்க்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல ஒரு சந்தேகமும் இருக்கு, குறிப்பிட்ட பகுதிகள் அந்த 58 அர்பன் கான்ஸ்டிட்யூன்சில நிறைய பேர்த்த வந்து இல்லாமல் ஆக்குறது அப்படிங்கிறது. இனிமேல் வரக்கூடிய ஃபைனல் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபைனல் லிஸ்ட்ல யார் சேர்க்கப்பட போறாங்க, இப்ப சேர்க்கப்படுற லிஸ்ட் வருது பாத்தீங்களா, ஃபார்ம் 6ல உள்ள வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் யாரு, எந்தெந்த தொகுதிக்குள்ள எந்தெந்த கான்ஸ்டிட்யூன்சிக்குள்ள எவ்வளவு பேர் உள்ள போயிருக்காங்க, இதுல வாக்கு சதவீதம் என்ன பாதிக்கப்படுது அப்படிங்கிற அந்த லிஸ்ட் வரும்போது இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம வந்து இதை ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். சார், இப்போ இந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டது அப்படிங்கிறது இது வரை வாக்காளர் பட்டியல் தான், இறுதி வாக்காளர் பட்டியல் கிடையாது. இன்னும் 1 மாத காலம் இருக்கு, அதுக்கான டைம் டியூரேஷன் இருக்கு. அப்போ நீங்க விடுபட்டவர்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு சரியான ப்ராசஸ் தானே இது? இல்லை, இதுதான் வந்து டைம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் மணிகண்டன் சார் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அவர் சொன்னார் உங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லணும்னு சொன்னார். கிட்டத்தட்ட மோடி அரசாங்கம் கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளில் 841 ஜட்ஜு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க நீதிபதிகளாக இருந்து ஜட்ஜாக வந்தவங்கள. அதில் கிட்டத்தட்ட 639 பேர் ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜாக இருக்கலாம், அவங்க குறிப்பிட்ட உயர்ஜாதி பிரிவை சார்ந்தவங்களாகவே ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜுன்னு சொன்னார் BR கவாயை. எங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜி எங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜி மேல தான் செருப்பு தூக்கி எரிஞ்சிருக்காங்க. ஸோ சனாதனத்தின் பேரால தான் தூக்கி எரிஞ்சாங்க, அது வேற கதை, அது தனி இது. ஸோ எங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜி தான். பட் அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு, இந்த SIR விஷயத்தில் அவர் எப்படி இருந்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு தனி டிஸ்கஷன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் சார் சொன்னார் 700 பேர் தான் எலெக்ஷன் கமிஷன் எம்ப்ளாயிஸ், மீது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னு சொன்னார். இந்த 700 பேர் தான், இந்த 700 பேர் இந்த இப்போ நடந்து முடிஞ்ச 12 தொகுதி ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 13 லட்சம் BLOs ஈடுபட்டு இருக்காங்க. 13 லட்சம்னா 5 லட்சம் பேர் BLO, 7 லட்சம் பேர் வந்து BLA 2s, அது இல்லாம EROs DU எல்லாம் சேர்த்துனா மொத்தமா 13 லட்சம் பேர். இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு? இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதை வாயை திறந்து சொல்லியிருக்கான். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் கட்சிக்காரங்களோட சேர்த்து சொல்றேன் 2,80,000 பேர், தனி BLOவா 68,480 பேர். இப்ப இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு 1000 பேராவது வேண்டாமா இல்லையா? 2 லட்சம். அந்த ட்ரைனிங் கொடுத்தவங்க யாரு? அது எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. தேர்தல் ஆணையத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட சந்தேகமா கேட்கிறேன், யாரை வச்சு நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்க? சோ அப்ப இந்த ட்ரைனிங் கொடுத்ததே ஒரு சந்தேகம் இருக்கும்போது இப்ப இவங்க இந்த ப்ராசஸை ஃபுல் ஃபிளெஜ்டா தான் நடத்துனாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உண்மையிலேயே வந்து டோர் டு டோர் ஸ்டெப் போய் நீங்க ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி தான் வாங்குனீங்களா? இந்த சந்தேகம் எல்லாமே தொடர்ச்சியா எழுந்துகிட்டே இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த 12 ஸ்டேட்ல மட்டும் 42 லட்சம் வாக்காளர்களுக்கு மேல டிசேபிள்ட் இருக்காங்க, கண் காது இது மாதிரி எல்லா டிசேபிள்டா இருக்காங்க. தமிழ்நாட்டில் 4,61,000 வாக்காளர்கள். நான் சொல்றது 2011 டேட்டா. சரி, அதுக்கு பிறகு சென்சஸே எடுக்கல. ஓகே, 15 வருஷமா 10 வருஷமா அப்படியே இருக்கு. ஆமா, இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதிக்கு 2000 பேருக்கு மேல டிசேபிள்டா இருக்காங்க இல்லையா? இவங்களை யாரு போய் அப்ரோச் பண்ணா, எந்த BLO போய் பேசியிருப்பாங்க, என்ன பேசியிருப்பாங்க, எப்படி அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிருப்பாங்க, இது மாதிரியான பல சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்கு. இந்த ப்ராசஸ் இந்த 1 மாசம் நடந்ததே மிக மிக தவறான ஒரு செயல். இந்திய வரலாற்றுல இந்தியாவினுடைய முதல் தேர்தலை நடத்துவதற்கு எப்படி கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப 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 ஒரு மல்டிபிள் ப்ராசஸ் அது நடந்துச்சு. அதை விட அதிகமான நேரத்தை எடுத்து இந்த ப்ராசஸ் நடத்தியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. 1 மாசம் குறைஞ்சபட்சம் நீங்க நடத்திருக்கணும். ஒரே ஒரு சின்ன டேட்டா மட்டும் நான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து 57 லட்சம் ஷிஃப்டட், 13 லட்சம் ஆப்சென்ட் அன்ட்ரேசபிள் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஷிஃப்டடுக்கே இவங்க இன்னும் தெளிவான ஒரு விஷயத்தை கொடுக்கல. ஒருத்தர் வந்து இப்போ ஒருத்தர் திருப்பூரில் இருக்காருன்னு வச்சுங்களேன், இப்போ சென்னைக்கு வந்துட்டாரு, அங்க ஓட்டு வச்சிருக்காரு அப்படின்னா இங்க வந்து ஓட்டு வாங்கிட்டாருன்னா டபுள் டூப்ளிகேட் ஆயிரும், நாங்க டெலிட் பண்ணிடலாம்.
இப்போ எதை நீங்கள் டெல் பண்ண போறீங்க அவருக்கு? சென்னையில் டெல் பண்ண போறீங்களா இல்லை திருப்பூரில் டெல் பண்ண போறீங்களா? அது ஒரு கேள்வி இருக்கு. இல்லை எதை எங்கே ஃபில் பண்ணி கொடுத்தாரோ அது ஏற்றுக்கிட்டு மட்டும் டெலிட் பண்ணுவாங்க. அது எங்கே டெல் பண்ணுவாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஷிஃப்டட் ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷிஃப்டட் ஓட்டும் அன்ட்ரேசபிளும் மோஸ்ட்லி மைக்ரண்ட்ஸ் தான் இருக்கும். மைக்ரேஷனாக தான் இருக்கும். நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. நான் தான் திருப்பூர் எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மைக்ரேஷன் அதிகமாக இருக்கிறது இன்டர் ஸ்டேட் மைக்ரேஷன், இன்ட்ரா ஸ்டேட் மைக்ரேஷன், அதாவது ஸ்டேட்டுக்குள்ளே வரதும் ஸ்டேட்டுக்கு வெளியே போகிறதும். இது நடந்த மைக்ரேஷன் பார்த்தீங்களா, இதில் அதிகமாக வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு, பீகாரில் நடந்திருக்கு. வெஸ்ட் பெங்காலோட டேட்டா எடுத்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அங்க வெறும் 32 லட்சம் பேர் தான் ஷிஃப்டடா காமிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஷிஃப்டடா கிட்டத்தட்ட 66 லட்சம் பேருக்கு மேல காமிக்கிறாங்க. நம்மளை விட மைக்ரேஷன் அங்க அதிகமா இருக்கு. நம்மளது இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன். அவன் சென்னையில் இருந்தாலும் ஊருக்கு போய் ஓட்டு போட்டு வந்துருவான், ஊர்ல சொந்த வீடு வச்சிருப்பான். எப்படி இருந்தாலும் அந்த வாக்காளர் அட்டை எல்லா திங்ஸையும் ஊர்ல, ஆதார் கார்டு ஊர்ல வச்சிருப்பான். இதை விட ஹையஸ்ட் மைக்ரேஷன் வெஸ்ட் பெங்கால்ல நடக்குது, பீகார்ல நடக்குது, சத்தீஸ்கர்ல நடக்குது. ஆனா அங்க வெறும் ஷிஃப்டட் ஓட்டா நீங்க எப்படி வந்து 32 லட்சம் காமிக்கிறீங்க? இது எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஸோ இப்போ எனக்கு இதெல்லாமே கிளியர் பண்ணணும்னா எனக்கு சென்செக்ஸ் டேட்டா வேணும். சென்செக்ஸ் டேட்டா கொடுத்தா நான் 18 வயசுக்கு மேல எந்த ஸ்டேட்ல எவ்வளவு இருக்காங்க, என்ன இன்ட்ரா ஸ்டேட் மைக்ரேஷன் நடந்திருக்கு, இதுல எது சரியா தப்பா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சென்செக்ஸே எடுக்காம இவ்வளவு வேகமா இவங்க செய்யறது தான் நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. சென்செக்ஸ் எடுக்க முடியாது இவங்க சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, இல்ல அது ஒரு பெரிய மேன் பவர் அப்படிங்கிறாங்க. அஸ்ஸாம்ல இந்த ப்ராசஸ் ஈக்குவல் டு எஸ்ஐஆர் அவங்க நடத்துனது. இதை நடத்துனதுக்கு அவங்க 1.5 வருஷம் டைம் எடுத்து நடத்துனாங்க. ஒரு வருஷத்துக்கு மேல டைம் எடுத்துட்டாங்க. ஆனா 51 கோடி, அங்க ஒரு 2 கோடி 2.5 கோடி தான் இருக்கும். 51 கோடி பேர்த்த நாங்க ஒரு மாசத்துல நடத்தணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சந்தேகமா இருக்குது. இதுல ஏதோ மிக மோசமான விஷயங்கள் நடக்குது. தோழர் பேசும்போது வார்த்தை சொன்னாரு, தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் போது இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது. ஏன் திரும்ப 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 எலெக்ஷன் கமிஷனையே நீங்க நோன்றீங்க? ராகுல் காந்தி செய்யறது உலகமகா பொய்னெல்லாம் அவர் சொல்றாரு. ராகுல் காந்தி கேட்ட ஒரு கேள்விக்கு கூட இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல. நான் வந்து பாஜக நீதிமன்றம் போலன்ற நீதிமன்றம் போக வேண்டியதானே அப்படிங்க. தேர்தல் ஆணையம் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தேர்தல் ஆணையத்தை பார்த்து சந்தேகப்பட்டு கேட்கிறேன். நீங்க 141 எம்பியை வெளியே துரத்தி அடிச்சுட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அதுல கிளாஸ் 16 நீங்க என்ன மாத்துறீங்க? இந்த கமிஷனரை அவர் மேல சிவில் கிரிமினல் எந்த கேஸுமே ஃபைல் பண்ண முடியாது, சாகர வரைக்கும் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சட்டத்துல கிளாஸ் 16 மாத்துறீங்க. எனக்கு சந்தேகம் வருமா வராதா? அவரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கேள்வி முன்வைக்கிறீங்க, அதுக்கு பதில் கிடைக்கலன்னா நீதிமன்றம் போக வேண்டியதானே அப்படின்றாங்க. நீதிமன்றத்துக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. நீதிமன்றத்திலையும் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது தான் வேதனையான விஷயமா இருக்கு. இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைனலா ஒரு விஷயம் சொல்றேன். ஹரியானா தேர்தலில் சிக்கல் ஆயிடுச்சு, சிசிடிவி காட்சிகளை கொடுங்கன்னு கேட்டாங்க. இரவோடு இரவாக கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ்ல 93/section 2 நைட்டோட நைட்டா மாத்தி சிசிடிவி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நான் தர முடியாதுங்கிறாங்க. அப்ப ஒரு குடிமகனா எனக்கு சந்தேகம் வருமா வராதா? நான் ஒரு ஊர்ல நிக்கிறேங்க, ஒரு பிரசிடென்ட் தேர்தல் நிக்கிறேன். நான் வந்து எனக்கு தெரியும் ஊர் அசஸ் பண்ணா நான் ஜெயிச்சிடலான்னு ஒரு ஐடியா இருக்கு. நான் தோத்து போறேன் அப்படின்னா எனக்கு சிசிடிவி காட்சி கொடுங்க, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுங்க, நான் பார்க்கணும் அப்படிங்கிறேன். அவங்க இல்ல தர முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 93ல மாத்துறாங்க. அது நைட்டோட நைட்டா மாத்துறாங்க, ஒரே நாள்ல மாத்துறாங்க. மாத்துனது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அதுல ஆல்ட்ரேஷன் 45 நாள்ல நான் எல்லாத்தையும் ஹார்ட் டிஸ்க் அழிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் தேர்தல் நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். இந்த தேர்தல் டேட்டாவை ஒரு 10 வருஷத்துக்கு வச்சிருக்கலாமே, ஏன் வைக்க முடியாது? இந்தியாவில் இடமே இல்லையா? கேட்போம். எலெக்ஷன் கமிஷனர் ஆபீஸ்ல இடம் இல்லையா? எங்கேயுமே இடம் கிடையாது. அப்ப இது எல்லாம் தான் தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது.